ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு கலர் சில்க் த்ரெட்டை வச்சு இயரிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நம்ம சிங்கிள் கலர் வச்சு நம்ம இயரிங் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து டபுள் கலர் த்ரெட் வச்சு இயரிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பிங்க்கும் க்ரீனும் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குமோ நீங்கள் 2 கலர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாசி, அப்புறம் குத்தூசி, ஐவுக்கு இது கொக்கி, 2 இயரிங் மோல்டு, அப்புறம் கம்மு, பிளேயர், கட்டர் இல்லைன்னா சிசர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கேலண்டர், மட்டி, இவ்வளோ தான் தேவை. இப்போ நம்ம வந்து எப்படி சில்க் த்ரெட் இயரிங் டபுள் கலர் வச்சு பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ 2 கலர் த்ரெட்டையும் ஒன்று போல் எடுத்துக்கோங்க. நேராக ஒன்று போல் எடுத்துகிட்டு கையில் லைட்டாக ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம கேலண்டர் மட்டியில் வச்சு நம்ம சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 கலர் த்ரெட்டும் ஒன்று போல் எடுத்திருக்கேன். ஒன்று போல் எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி நான் காட்டுறேன்ல, அந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு 15 சுற்று நம்ம சுற்றணும். கேலண்டர் மட்டியில் 15 தடவை சுற்றணும். ஏன்னா நம்ம டபுளாக போடுறோம். ஸோ டோட்டலாக 30 வந்துடும். நம்ம சிங்கிள் த்ரெட்டுனா நம்ம 30 எடுத்தோம். இது வந்து நம்ம டபுள் த்ரெட் வச்சு பண்ணுறனால அட் அ டைமில் டபுளாக போடுறனால நம்ம வந்து 15 எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். 30 வந்துடும். இப்போ நான் வந்து 15 எடுத்துட்டு இப்போ கம் வந்து க்ளூ வச்சு மேலே பட்டையாக நம்ம கம் போட்டுக்கணும். நல்லா பட்டையாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். லைட்டாக க்ளூ வச்சு நல்லா பட்டையாக அமைக்க விட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவை க்ளூ வைக்கும்போதும் க்ளூ கேப்பை ஒழுங்காக மூடி வச்சுருங்க. இல்லைன்னா காற்று போய் க்ளூ அப்புறம் வரவே வராது, வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு அந்த பாட்டில். ஒவ்வொரு தடவை நீங்கள் க்ளூ வைக்கும்போதும் அந்த பாட்டிலை மூடி வச்சுருங்க. அப்புறம் கீழே வந்து ஊசி மாதிரி க்ளூ போட்டு பண்ணி விடணும். நல்லா திருக்கி விட்டிங்கன்னா போதும், அது ஊசி மாதிரி வந்துடும். இப்போ வந்து இயரிங் மோல்டில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு க்ளூ எடுத்து இயரிங் மோல்டுக்கு அடியில் கொஞ்சமாக க்ளூ வச்சு அதில் நம்ம பட்டையாக வச்சுருக்கோம்ல, கம் வச்சுருக்கோம்ல, அந்த சைடை அந்த இயரிங் மோல்டுக்கு அடியில் நம்ம விட்டுக்கணும். வச்சு நம்ம ஒட்டி காய வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம 2வது இயரிங்க்கும் த்ரெட் சுற்றி நம்ம கம் போட்டு ஒட்டி 2யுமே ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருங்க. அப்போ தான் சுற்றும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மோல்டு எனக்கு காஞ்சிட்டு, இப்போ வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு போன வீடியோவில் நான் வந்து சில்க் த்ரெட் வச்சு எப்படி மோல்டில் சுற்றணும்னு சொன்னனோ அதே மாதிரி தான் நம்ம சுற்றுறோம். இது வந்து டபுள் கலராக நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டபுள் லேயராக நம்ம போடலாம். அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டபுள் கலர் வச்சு ஒன்று போல் நம்ம நார்மலாக சிங்கிள் த்ரெட் வச்சு ஒன்று போல் எப்படி சுற்றுனோமோ அதே மாதிரி தான் டபுள் கலர் நூல் வச்சு நம்ம அதே மெத்தடில் தான் நம்ம சுற்ற போகிறோம். கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக சுற்றுங்க. ஸ்டார்டிங்லேயே வராது, நீங்கள் சுற்ற தான் பழகும். கொஞ்சம் நீவி விட்டு மெதுவாக பொறுமையாக சுற்றுங்க. உங்களுக்கு நீட்டாக வரும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் மெதுவாக சுற்றுனீங்கன்னா போக உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். நல்லா நீவி விட்டு மெதுவாக பொறுமையாக சுற்றணும். இப்போ கடைசியாக முடிக்கும் போது மேலே கொண்டு வந்து முடிக்கணும். மேலே கொண்டு வந்து அதில் கட்டர் வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக தான் க்ளூ போடணும். ரொம்ப க்ளூ போடக்கூடாது. ரொம்ப பக்கத்துலலாம் க்ளூ போட்டிங்கன்னா இயரிங் வந்து அசிங்கமாயிரும். இப்போ மேலே லைட்டாக க்ளூ போடுறோம். அந்த க்ளூ வந்து நம்ம கேப் வச்சு நம்ம மறைச்சிடலாம். ஸோ அதனால் க்ளூ வந்து அசிங்கமாக வெளியில் தெரியுமேன்ட்டு யோசிக்க வேண்டாம். இப்போ த்ரெட் வச்சு நம்ம மேலே கட் பண்ணி க்ளூ போட்டு நம்ம ஒட்டினதுக்கப்புறம் இப்போ இயரிங்குள்ளே கேப் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கேப். நம்ம வந்து சின்ன மோல்டுனா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸ் கேப் கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய மோல்டுங்கிறனால கொஞ்சம் பெரிய சைஸ் கேப் எடுத்திருக்கேன். மேலே மட்டும் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கேப்பை இதில் ஒட்டி அது 10 நிமிஷம் காய விட்டுருங்க. அப்படின்னா தான் நீங்கள் அடியில் குத்துவசி வச்சு கம்மல் போடும்போது அந்த கேப் நகண்டு வராமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம 2வது மோல்டுக்கும் கேப் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மோல்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 2வது மோல்டுக்கு கேப் வைக்க போகிறோம். மேலே அதே மாதிரி லைட்டாக தான் க்ளூ வைக்கணும். அந்த கரெக்டாக அந்த ஹோலை சுற்றி ஒரு லேயர் க்ளூ வச்சாலே போதும். அப்புறம் கேப் போட்டு நம்ம ஒட்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம காய வச்சிடலாம்.
இப்போ ரெண்டாவது இயரிங்க்கும் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், 2 கலர் த்ரெட் வச்சு சுற்றுறனால எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து அடுத்து நம்ம இயரிங் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கீழே தொங்குறதுக்கு எனக்கு இந்த கலரில் பீடு இல்லை, ஸோ அதனால் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். குத்தூசியில் ஒரு பீடு, ஒயிட் கலர் பீடு வந்து மோஸ்ட்லி ஒயிட் கலர் பீடு வந்து எல்லா கலர் சில்க் த்ரெட்டுக்குமே இயரிங்க்கு எடுக்கும். இப்போ வந்து நான் ஒயிட் கலர் பீடை அந்த குத்தூசியில் போட்டு கம்பி வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தது, பாதியாக கட் பண்ணி அதை பிளேயர் வச்சு லைட்டாக வளைச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கீழே தொங்குறதுக்கு அந்த பாசி வந்து ரெடி ஆகிட்டு, நம்மக்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக இல்லையே அப்படின்ட்டு ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஐ ஊக்கில் கீழே ஹோல் இருக்குல்ல, அதை லைட்டாக நிமித்துனீங்கன்னா அது வெளியில் வந்துடும். அது உள்ள நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசியை கோர்த்துட்டு அதை அமுக்கி விட்டால் போதும். பிளேயரால் கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ கீழே தொங்குறது நமக்கு ரெடி ஆகிட்டா, இப்போ இந்த அதே மாதிரி நம்ம ரெண்டாவது ஐயூக்லேயும் அந்த பாசியை வந்து கோர்த்துக்கலாம். இப்போ நான் ரெண்டாவது இதில் கோர்த்துட்ருக்கேன். அந்த பிளேயர் வச்சு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அமைக்கிறாதீங்க, சப்பிரும். கொஞ்சம் மெதுவாக பார்த்து பொறுமையாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பீடு வச்சு நான் போட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அந்த மோல்டுக்குள்ளே நம்ம அடியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கம்பியை வந்து உள்ளே விட போகிறோம். இப்போ வந்து நான் போடுறேன், ஆனால் கீழே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பாசி வந்து கீழே தொங்கலை. மோல்டு வந்து கொஞ்சம் ஹைட் பெருசாக இருக்கிறனால இப்போ நான் 2 பாசியை உள்ளே போட்டுக்கிறேன். அப்படின்னா தான் கீழே தொங்குற பாசி வந்து அழகாக வெளியில் தெரியும். இப்போ நான் 2 பீடு உள்ளே போட்டுட்டு இப்போ நான் பார்க்குறேன். இப்போ வந்து பீடு வந்து நல்லா தெரியுது, கீழே தொங்குறது அழகாக தெரியுது. அப்படின்னா தான் நம்ம ஜிமிக்கியில் வந்து கீழே அந்த முத்து ரொம்ப அழகாக தெரியும். நம்ம வந்து ஒரு பாசி போட்டோன்னா இது மோல்டோட ஹைட்டு பெருசுங்கிறனால அது தெரியவே தெரியாது, நம்ம போட்டதே தெரியாது. ஒருவேளை உங்ககிட்ட சின்ன மோல்டு தான் இருக்குன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, ஒரு பாசி போட்டு பார்த்துக்கோங்க கீழே தொங்குறது தெரியுதான்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, அப்படி இல்லை ஹைட்டாக இருக்குது இந்த மாதிரி தெரியலை அப்படின்னா கூட ஒரு பாசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அந்த கம்பியை வளைச்சி விட்டு அந்த கொக்கியை நான் மாட்டிட்டேன். ஒரு இயரிங் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி தான் அடுத்த இயரிங்கும் பண்ணணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம டெக்கரேஷனே பண்ண வேண்டாம். சிங்கிள் த்ரெட்டில் நம்ம இயரிங் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கணும். இது டபுள் கலரில் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டெக்கரேஷனே தேவை கிடையாது. இதுவே நீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த இயரிங். இதுக்கு மேட்சாக வளையல் எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே த்ரெட் வச்சு வளையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.